ஹாய், நான் மேகலா. பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்காண்டியும் கடன் தீர்றதுக்காண்டியும் இந்த வழிபாடு செய்யணும். இந்த வழிபாடு செய்கிறதுக்கு நம்ம கலசம் வைக்கிறது எப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் கலசத்தில் இந்த 3 குச்சி வைக்கணும். இந்த குச்சி என்னலான்னா நெல்லி குச்சி, மாதுளை குச்சி, மருதாணி குச்சி. இந்த 3 குச்சியுமே நம்ம கலசத்துக்கு ஏற்ற மாதிரி வெட்டி வச்சுக்கணும். அதாவது 3 கலசம் வைக்கிறதா இருந்தால் 3 கலசத்துக்கு ஏற்ற மாதிரி 3 மாதுளை குச்சி, 3 மருதாணி குச்சி, 3 நெல்லிக்காய் குச்சின்னு எடுத்து வச்சுக்கணும். ஒரு கலசத்தில் ஒரு மருதாணி குச்சி, ஒரு நெல்லி குச்சி, ஒரு மாதுளை குச்சி, இந்த 3ஐயும் ஒரு மஞ்சள் நூலில் கட்டி அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு 16 நாள் அந்த கலசத்து மேலே அந்த குச்சியை வைக்கணும். நம்ம அடுத்தால கலசம் மாற்றும் பொழுது அந்த குச்சியை எடுத்து நம்ம பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம். அடுத்தால கலசம் வைக்கும்போது இன்னொரு 3 குச்சியை எடுத்து வச்சுக்கலாம். இந்த நெல்லி குச்சி, மருதாணி குச்சி, இந்த மாதுளை குச்சி இந்த செடியாக நம்ம வீட்டில் வச்சுருந்தாலும் சரி, குச்சியாக வச்சுருந்தாலும் சரி, இந்த 3 குச்சிலையும் சரி, இந்த மரத்துலேயும் சரி மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. இந்த மரமும் இந்த குச்சியும் எங்கே இருக்கிறோ அந்த இடத்துக்கு பணம் பல வழிகளில் நம்மளுக்கு வந்து சேரும். இந்த மரமும் இந்த குச்சியும் வச்சுருக்கவங்க அவங்களோட வாழ்க்கை தரம் கூட உயரும். இந்த கலசத்தில் வச்சுருக்க குச்சியை 16 நாள் கழித்து நம்ம பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம், நம்ம தொழில் செய்கிற இடத்துல வைக்கலாம், கல்லாப்பெட்டியில் வைக்கலாம். நம்மளோட லேடிஸ் ஹேண்ட்பேக்காக இருந்தாலோ இல்லை சுருக்கு பை வச்சுருந்தா சுருக்கு பையிலையோ, ஆண்கள் அவங்க பரிசுலையோ இந்த குச்சை வச்சா கூட வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கூட கிடைக்கும். நம்ம இழந்திருக்க பூர்வீக சொத்தை கூட இல்லை நம்ம சம்பாத்தியம் பண்ணி ஒரு சொத்து நம்ம இழந்திருப்போம், அந்த சொத்தை கூட மீட்கிறதுக்கு இந்த குச்சி நம்மளுக்கு உதவும். கலசத்துக்கு மேலே எந்திரம் வைக்கணும். எந்திரம் 3 கலசம் வைப்போம். 3 கலசத்தில் ஒரு கலசம் எந்திர கலசம், ஒரு கலசம் தேங்காய் கலசம், ஒரு கலசம் சாமியோட விக்கிரகம். இந்த 3ல் எதுனாலும் 3 கலசம் வைக்கிறதா தான் இந்த 3 வைக்கணும். ஒரு கலசம் வச்சா ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இதில் எந்திரம் வைக்கிறது நம்ம பூர்வீக சொத்து நம்மளுக்கு கையில் கிடைக்காம நம்ம கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருப்போம். அவங்க நம்மளோட பூர்வீக சொத்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காண்டி இந்த சிதம்பர சக்கரத்தை அந்த கலசத்துக்கு மேலே வச்சோன்னா நாம் இழந்த சொத்தை திரும்ப பெறலாம். பூர்வீக சொத்தில் இருக்கிற வில்லங்கத்தை தடைகளை நீக்கி நம்மளுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நம்மளோட பங்கு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சிதம்பர சக்கரத்தை நம்ம செம்பு தகடுலையும் தயார் பண்ணி வச்சுக்கலாம், பஞ்சலோகத்துலையும் தயார் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது ஒன்று தயார் பண்ணி கலசத்துக்கு மேலே வச்சு வழிபாடு செய்தால் நம்ம இழந்த சொத்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கலசத்துக்கு மேலே எப்படி தேங்காய் வைக்கிறோமோ விக்கிரகம் வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த எந்திரத்தையும் மேலே வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு தூபதீபம் காட்டி வழிபாடு செய்யணும். 3வது கலசமாக தேங்காய் கலசம் வைக்கணும். கலசத்துக்கு அலங்காரம் செய்யணும், வஸ்திரம் சாத்தணும், பூ மாலைகள் சாத்தணும். நம்மக்கிட்ட இருக்க நகைகள் கூட கலசத்துக்கு சாத்தலாம். நாம் இந்த பூர்வீக சொத்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காண்டி வழிபாடு செய்வோம். வழிபாடு செய்யும் பொழுது நம்ம ஊருக்கு போயும் அந்த விஷயம் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு போகும்போது நம்ம ஊருக்கு எல்லையில் இருக்கிற பெண் தெய்வமாக இருந்தாலோ இல்லை ஊருக்குள்ளே இருக்கிற பெண் தெய்வமாக இருந்தாலோ அந்த தெய்வத்திற்கு சிவப்பு கலர் செம்பருத்தி பூ மாலை சாத்துறது ரொம்ப நல்லது. நாம் பூர்வீக சொத்து அந்த ஊரில் இருக்கோம், அந்த சொத்து நம்மளுக்கு வேண்டாம்னு விற்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அதுக்கு பல தடைகள் இருக்கும். அந்த தடைகளை அகக்கிறதுக்கு நம்ம அந்த ஊருக்கு போய் நம்ம தாத்தா பாட்டிகளோட ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோவை அந்த மனையில் வச்சு அந்த ஃபோட்டோவுக்கு ரோஜா மாலை சாத்தி 2 மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் இல்லைன்னா இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சு ஊதுபத்தி காட்டி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த இடம் சீக்கிரமாக விலை போகும். நம்ம பூஜை பண்ணும் பொழுது அந்த 3 கலசம் வச்சுருப்போம்ல, அந்த கலசத்துக்கு முன்னாடி 2 யானை இருக்கிற மாதிரி வைக்கணும். வெள்ளை யானை இருந்தால் வெள்ளை யானை வச்சுக்கலாம், இரட்டை யானையாக இருக்கணும். தும்பிக்கை மேலே தூக்கின மாதிரி இருக்கிற யானையோட விக்கிரகத்தை வைக்கணும். யானையை வச்சோம்னா நம்மளுக்கு விசுவாசமாக இருப்பாங்க, நம்மளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் யாரும் நம்மளுக்கு கெடுதல் செய்யாமல் இருப்பாங்க, அதிர்ஷ்டம் ஏற்படும்,
செல்வ செழிப்பு ஏற்படும். 2 யானையை நம்ம வைச்சோன்னா நேர்மையான விஷயங்களை குறிக்கும். இந்த வழிபாடு செய்யும் பொழுது இந்த 16 நாட்களுமே டெய்லி 8 தாமரை பூ வச்சு வழிபாடு செய்யணும். 8 தாமரை பூ கிடைக்காட்டாலும் ஏதோ ஒன்று கிடைச்சா கூட 8 தாமரை பூ கோலம் போட்டு வழிபாடு செய்யலாம். மல்லிகைப்பூ கிடைச்சாலும் மல்லிகைப்பூ மாலை போட்டு வழிபாடு செய்யலாம். 8 தாமரை கிடைச்சா 8 தாமரையை இந்த மாதிரி மாலையாக கோர்த்து கூட பூஜை பண்ணலாம். சம்மங்கி மாலை கிடைச்சாலும் மாலையாக கலசத்துக்கு போடலாம். சிவப்பரளி மாலை கிடைச்சாலும் அதையும் மாலையாக போட்டு வழிபாடு செய்யலாம். இந்த பூஜை செய்யும்போது இந்த 16 நாளுமே 11 முறை வலம் வரணும், 12 முறை கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். தேங்க்யூ.